திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் அருளுரைகளை தெரிந்து கொள்ளலாம். மூட்டைப்பூச்சியைப் போல் பிறரை துன்புறுத்தி வாழக்கூடாது. எலியைப் போல திருடி வயிறு வளர்க்கக்கூடாது. கரையான்களைப் போல பிறர் பொருளை நாசப்படுத்தி வாழக்கூடாது. தேனீயைப் போலவும் எறும்பைப் போலவும் உழைத்து உண்ணுவதே அமைதியான வாழ்க்கை. நல்ல நூல்களை சிரமப்பட்டு படிக்க வேண்டும். உயர்ந்தோருடன் பழக வேண்டும். ஆசிரியருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். இதையெல்லாம் செய்யாமல் ஞானமும் கல்வியும் பெற வேண்டுமென்றால் ஒரு பெண் தன் கணவனை கொன்றுவிட்டு பிள்ளை வர கேட்ட கதை போலாகும். நல் ஆசிரியன் ஒருவனை நாடி பெறும் கல்வியே ஞானத்தை கொண்டதாகும். குடும்பம் மரத்தை போன்றது. அதற்கு வேர் மனைவி, அடிமரம் கணவன், கிளைகள் குழந்தைகள். பலவித பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் நிழல் தந்து மரம் உறைவிடமாக உதவுவது போல் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும். நல்ல உணவுகளை உண்பதால் உடல் வளரும். நல்ல நூல்களை படிப்பதால் உணர்வு வளரும். நல்ல உள்ளத்துடன் சதா இறைவனை நினைப்பதனால் உயிர் வளரும். இம்மூன்றும் வாழ்வின் அத்தியாவசிய தேவைகள். எப்போதும் இறைவனின் நினைவு வேண்டும். அது முடியவில்லை எனில் எழுகின்ற போது, சாப்பிடும்போது மற்றும் படுக்கும்போதாவது இறைவனை நினைக்க வேண்டும். இது கிருபானந்த வாரியார் அருளிய அருளுரை.